இன்னைக்கு நம்ம காரசாரம் நிறைஞ்ச ஒரு தரமான இந்தோனேஷியன் பேய் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப வளவலன்னு பேச தேவையில்ல, வாங்க ஸ்ட்ரெயிட்டாவே கதைக்குள்ள போயிடுவோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. அண்ட் அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலிஸ் நீங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணியுமே விடுங்க. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிடுவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ள சுருக்கு பை அப்புறம் நலப்பாம்போட 2 கண்ணுன்னு போட்டுட்டு கடைசியா தன்னோட ரத்தத்தை விட்டு அந்த குழியை க்ளோஸ் பண்றாங்க. சோ இதெல்லாத்தையும் பார்த்தோன்னே கெஸ் பண்ணிருப்பீங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. சூன்யம் தான் வீட்டுக்குள்ள காட்டுறாங்க. அந்த அம்மாவோட பையன், பொண்ணு, அப்புறம் அந்த பையனோட பொண்டாட்டி அப்படின்னு எல்லாரும் இருக்காங்க. பையன் பேரு ஆண்டி, அவன் பொண்டாட்டி பேரு ராணி, பொண்ணு பேரு தினா. ராணி பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு எடுத்துட்டு வர அப்ப அம்மா உள்ள வராங்க. இவங்களோட ஃபேமிலியை டீமன்ஸ் கிட்ட இருந்து பாதுகாக்க தான் இந்த சூன்யத்தையும் அவங்க பண்ணிருக்காங்க. உள்ள வந்த உடனே அங்க ஆல்ரெடி வச்சிருந்த அந்த மந்திர பொருளத்தை எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒத்தப்படையில, அதாவது 1, 3, 5ன்னு கருப்பு புள்ளிகள் வந்திருந்தது அப்படின்னா குடும்பத்துக்கே பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு பதிலா ரெட்டப்பாடையில 2, 4, 6ன்னு இப்படி கருப்பு புள்ளிகள் வந்திருந்தது அப்படின்னா குடும்பத்துக்கு பிரச்சனை. சோ அதனால செக் பண்ணி பாக்குறாங்க. இப்ப 5 புள்ளி தான் இருக்கு. சோ ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவங்க நோட் பண்ணிட்டு இருக்க. இப்ப இது எல்லாத்தையுமே 3 பேரும் பாக்குறாங்க. பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. பொண்ணுக்கு அம்மாவை பார்த்து, ஏமா அப்பா இறந்து 8 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஏமா இதெல்லாம் பண்றீங்க அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு இவங்க கண்டபடி திட்டுறாங்க. அப்புறம் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்க. அப்ப ராணியை பார்த்தா, அம்மா என்னமா ஒரு சுத்து வெயிட் போட்டிருக்க, பிரெக்னண்டா இருக்கியா அப்படின்னு கேட்க, அதுக்காக திருன்னு ஒழிக்கிறா. உடனே புள்ளக்காரன் உள்ள புந்து, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்ட்டு சொல்லி சமாளிக்கிறான். குழந்தைக்கெல்லாம் ஒண்ணு இப்ப அர்ஜென்ட் இல்லப்பா, பொறுமையாவே பாத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை கேட்ட அவங்களுக்கு ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் பொண்ணும் பையனும் கிளம்பி இவங்க சென்ட் ஆஃப் பண்றாங்க. அப்ப மருமக அப்படியே வயிறு தடவிட்டு நிக்க, அதை பார்த்து இவங்க என்னாச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. உடனே உள்ள ஓடிடா. அப்படியே கட் பண்ண ஆண்டி கரும்பு தோப்புக்கு வரான். இவங்களுடைய தோப்பு தான் இது. இந்த வருஷம் நல்ல விளைச்சல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்க. அதே சமயம் எங்க அம்மா ஒரு மந்திரவாதி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க ஃபேமிலிக்கு பாஸ்ட்ல என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, போக போக தான் தெரியும். அப்ப அந்த மந்திரவாதி, அந்த மந்திர கட்டுகள் இருக்கிற வரைக்கும் உங்க குடும்பத்துக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அம்மா எனக்கு ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு, உங்களுக்கு பயம் வந்தாலே பிரச்சனை வர போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல, உடனே பார்த்தா கரும்பு தோப்பு கொழுந்து விட்டு எரியுது. அப்படியே வீட்டுல பார்த்தா தாத்தா பாட்டியோட போட்டோ கீழே விழுந்து ஓடுது. அப்படியே கட் பண்ணா அம்மா வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. ராணி அந்த போட்டோ எடுத்து காட்டுறா. அதை பார்த்தோன்னே அம்மா பயத்துல உடனே அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ரீச் ஆகல. அப்படியே கால் பண்ணியே பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுது. பசங்க எவ்வளவு ஆறுதல் சொல்றாங்க, தாத்தா பாட்டிக்கெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காது அப்படின்ட்டு. ஆனா அம்மா சோகமாவே வீட்டுக்குள்ள போறாங்க. சாரி, ரூம்குள்ள போறாங்க. கட் பண்ணா வராத நாள் அம்மா அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கே வந்துடுறாங்க. உள்ள போய் பார்த்தா டீயும் கிழங்கும் சுடா டேபிள் மேல இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு எங்க போனாங்க இவங்க அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க. டைனிங் டேபிள் பக்கத்துல பார்த்தா தரையில ஒரே ரத்தமா இருக்கு. அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரே பயமாயிடுது. என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்க. உடனே உள்ள சவுண்ட் கேக்குது. அப்படியே டோர் க்ளோஸ் ஆகுது. உடனே இவ உள்ள போய் பாக்குறா. ரூம்குள்ள உள்ள போய் பார்த்தா பெட்ல இவங்களுடைய அம்மா கொடூரமா கழுத்திருக்கப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. அதை பார்த்து அப்படியே துடிச்சு போய் நிக்க, இவங்களுக்கு பின்னாடி இருந்து இவங்களோட அப்பா இவங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அம்மா அப்படியே பயத்துல திரும்பி பார்க்க, பீரவை திறந்துகிட்டு தாத்தா தலையில கோடாலியோட அப்படியே வெளியே வராரு. அப்ப அவர் இவங்களை பார்த்த கூப்பிடு இவங்க பயத்துல அப்படியே நடுங்கிட்டு பின்னாடியே போறாங்க. சன்னா பின்னாடி பார்த்தா அம்மாவுடைய பாடி எழுந்து அப்படியே இவங்களை பிடிக்க வருது. இது எல்லாத்தையும் பார்த்து பயத்துல அப்படியே மிரண்டு போய் கத்த, பார்த்தா இது எல்லாமே கனவு தான் போல. இப்பதான் இவங்களுக்கு ஒரு நிமிஷம் உயிரே வருது. அப்படியே கட் பண்ண எங்க ராணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. செக் பண்ணி பார்த்ததுல 2 மாசம் பிரெக்னன்ட்னு சொல்றாங்க. உடனே புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. சோ அதை பத்தி பேசிக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு போக, அப்ப ரோட்டோரம் பார்த்தா பர்தா போட்டுக்கிட்டு ஒரு லேடி இவங்களையும் நின்று பாக்குறாங்க. அவங்கள பார்த்ததுமே இந்த ஆண்டி பையன் அப்படியே பதட்டமாயிடுறான், ஏன்னு தெரியல. அப்புறம் வீட்டுக்கு வந்து குட் நியூஸ் அப்படின்னு கத்த, உடனே தங்கச்சி சைலண்டா இருங்கடா அப்படின்ட்டு கத்துறா. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. தாத்தா கால் பண்ணி சொல்லிருக்காரு. சோ நல்ல ஃபேமிலியா அவங்கள பார்க்க கிளம்பி போறாங்க. அப்ப வீட்டுல காட்டுறாங்க, திடீர்னு அந்த மந்திர போட்டெல்லாம் கீழே விழுது. உடனே அதுல பார்த்தா ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா ஒண்ணு உருவாகுது. சோ இப்ப 6 வந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஒண்ணு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அப்படியே கட் பண்ணா இப்ப தாத்தா பாட்டி வீட்டுக்கு வராங்க. தாத்தா தான் வெல்கம் பண்றாரு. பாட்டி எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ள போக, பாட்டி அப்படியே முடியாம நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்சம் முடியல தான் போல. அப்புறம் அம்மா சுத்தி முத்தி பார்த்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்க. அப்ப அங்க கனவுல பார்த்தாங்களே இவங்க டீயும் கிழங்கும் அப்படியே அது கெட்டு போய் கிடக்குது. இவங்களுக்கு அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுது. உடனே அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு கழுவலாம் அப்படின்ட்டு கிச்சன் பக்கம் போக, அதே சமயம் பசங்களும் பாட்டி சாப்பாடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரானுங்க. வந்து பார்த்தா நாத்தம் குடலை புடுங்குது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா கிச்சன்ல இருக்க எல்லா சாப்பாடுமே கெட்டு போயிருக்கு. உடனே அது எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே கிளீன் பண்றாங்க. அது எல்லாத்தையுமே குப்பையில போடும்போது தினி ஒரு பூனைக்குட்டியை பாக்குறா. பார்த்தோன்னே கையோட கொண்டு போயிடுறா. அப்ப அதே சமயம் ஷெட்டுக்குள்ள பார்த்தா எதையோ வெட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னே இவ கிட்ட போய் பாக்குறா. உடனே தாத்தா டோரை லைட்டா திறந்து இங்க என்ன பண்ற அப்படின்னு திட்டிடுறாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப நைட் அடிச்சு ஃபேமிலியா ஜாலியா ஒன்னா உட்காந்து அப்படியே அடிச்சுட்டு பேசி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா தாத்தாவும் பாட்டியும் பேரன் பேத்திங்க பேசுறத கண்டுக்காம அப்படியே சேலை மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா உடனே பேய் மாதிரி சிரிக்கிறாங்க. இவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் கட் பண்ணா நைட்டு எல்லாரும் தூங்க அப்படியே தாத்தா பாட்டி ரூம்குள்ள காட்டுறாங்க. பார்த்தா அப்படியே அந்த இடத்துல 2 பேருமே பறக்குறாங்க. அதே நேரம் ராணி தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு கிச்சன் பக்கம் வரா. ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி தண்ணி எடுக்க அப்ப வெளியே பார்த்தா பாட்டி அப்படியே வெளியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவ பாட்டி நில்லுங்க அப்படின்ட்டு கிட்ட போக சுத்தமா காதலியே வாங்காம கதவை திறந்துக்கிட்டு வெளியே போறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க உடனே தாத்தா பின்னாடி வந்து அப்படியே ஷோல்டர் மேல கைய வைக்கிறாரு. விரண்டு போயிடுறா இவ. ஒன்னும் இல்லம்மா, தூக்கத்தில் நடக்கிற வேலை தான், நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போறாரு. இவளுக்கு ஒன்னும் புரியாம அப்படின்னு நின்று இவ பாத்துட்டு இருக்க தாத்தா பாட்டிக்கிட்ட போய் நின்று 2 பேரும் சேர்ந்து திரும்பி இவளை பார்க்க இவ பயந்துட்டு அப்படியே ஒன்னும் ஓடிடுறா உள்ள. சரி அவங்க உள்ள வருவாங்க அப்படின்னு பார்த்தா 2 பேருமே ஷெட்டு பக்கம் போறாங்க. அப்படியே கட் பண்ணா மறாவது காலையில தினா பூனை ஒன்ன புதுசா வந்து புடிச்சிட்டு வந்தால அந்த பூனை எங்க இருக்க அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கா. வெளியே வந்து பாக்குறா, காணோம். சோ தேடிக்கிட்டே அப்படியே ஷெட்டு பக்கம் போக அப்படியே உள்ள பார்த்தா அம்மா பாத்ரூம்ல பீரியட்ஸ் பேட் ஒண்ணா பாக்குறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி பெட்ரூம்ல காட்டுறாங்க. ராணி தூங்கிட்டு இருக்கான். அப்படி அவ தூங்கிட்டு இருக்க பாட்டி குறுகுறுன்னு அவளே நின்று பாத்துட்டு இருக்காங்க. அவ எழுந்து பார்த்து மிரண்டுடுறா. பாட்டி அவளை பார்த்து உடம்ப பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, அள்ளி விட்டுருது. அதே நேரம் பூனையை காணாமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே தினா வந்து அம்மா கிட்ட புலம்புறான். அப்ப அம்மா அதெல்லாம் விடுடி, போய் கடைக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு ஒரு லிஸ்டையே கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப பொண்ணுகிட்ட உனக்கு பீரியட்ஸ் அம்மா அப்படின்ட்டு கேட்க இல்லம்மா அப்படின்ட்டு அவ சொல்றா. உனக்கு இல்லைன்னா அப்பெல்லாம் யாருக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் கட் பண்ணா தாத்தா வெறுங்காலோட காட்டுக்கு போறான் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே அம்மா கத்திக்கிட்டே பின்னாடியே ஓடுறாங்க. பட் ஆனா அவ கண்டுக்கிற மாதிரி தெரியல. அப்ப அதே சமயம் கடைக்கு போன அந்த பொண்ணு ரிட்டர்ன் வரான். அப்ப வர வழியில தாத்தாவை கோடாலியோட காட்டு பக்கம் போறத பாத்துடுறா. பார்த்தோன்னே அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறா. தாத்தா நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே போறா. ஆனா அவரு நிற்காம வேகமா போறாரு. வேகமா ஓட ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். உடனே எழுந்து பார்த்தா தாத்தாவை காணோம். அப்ப அதே நேரம் ஆண்டி ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு இவன் சின்ன வயசுல அடிக்கடி வந்துட்டு போற அந்த ஏரி பக்கம் கூட்டிட்டு வரான். அங்க வந்து ஜாலியா அப்படியே பேசிட்டு இருக்க ராணி உடனே உங்க அப்பா இந்த சூனியத்தினால தானே இறந்தாரு, எப்படி அவர் இறந்தாரு அப்படின்ட்டு கேக்குறா. ஏன்னா ராணிக்கு நைட்ல இருந்தே பயமா இருக்கும், அதனாலதான் இப்படி கேக்குறா. சோ அவனுமே என்னாச்சு அப்படின்ட்டு சொல்றான். இவன் அம்மாவும் அம்மாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான லைலா என்றவங்களும் இவன் அப்பாவை லவ் பண்ணிருக்காங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இவனோட அப்பாவை 2 பேர் லவ் பண்ணிருக்காங்க. இதுல டிஸ்ட் என்னன்னா இவங்க அப்பா லவ் பண்ண பர்சன் அந்த லைலா தான். இவங்க அம்மாவை அவர் லவ் பண்ணல. ஆனா எப்படி இவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு அப்படின்ட்டு பார்த்தா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சூன்யம் தான். அம்மா கொஞ்சம் வசதி போல சூன்யத்தை யூஸ் பண்ணி அவங்க அப்பாவை எப்படியோ வசியம் பண்ணிருக்காங்க. சரி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது அப்பா அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா அப்பாவால லைலா பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. எப்படின்னு இவன் கதையை சொல்ல உடனே ஒரு பொண்ணு பேய் மாதிரி சிரிக்கிற சவுண்ட் கேக்குது. பயத்துல இவன் திரும்பி பாக்குறான். தூரத்துல ஒரு குரூப் டென்ட் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சரி ஏதோ பிக்னிக் வந்திருப்பாங்க போல, நமக்கும் ஏதோ பிரம்மையா இருக்கும் அப்படின்ட்டு ஸ்டோரியை கண்டினியூ பண்றான். என்னதான் லைலா இவனோட அப்பாவால பிரெக்னென்டா ஆயிருந்தாலும் அம்மா விட்டு கொடுக்கல. அந்த சூன்யத்தை பயன்படுத்தி அவரை கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுடைய அந்த மேரேஜ் லைஃப்மே பாத்தீங்கன்னா 20 வருஷம் நல்லபடியா தான் போயிருக்கு. ஆனா அப்பதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த லைலா அம்மா மாதிரியே அந்த சூன்யத்தை பயன்படுத்தி ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த சூன்யத்தை பயன்படுத்தி தான் இவங்க அப்பாவை கொன்னுருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே டூலா யூஸ் பண்ணிக்கிட்டது அவங்களுடைய பொண்ணை. ஆண்டியை லவ் பண்ற மாதிரி அவங்க பொண்ணை அனுப்பி உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே கொன்னு பழி வாங்கறது தான் அவங்களுடைய பிளானு. ஆனா இவன் எப்படியோ அவங்க கிட்ட இருந்து இவங்களை காப்பாத்திட்டான். இப்ப அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு இவன் கேட்க அதுக்கு இவன் தங்கச்சியும் அம்மாவையும் காப்பாத்த அவங்க 2 பேரையும் நான் கொன்னுட்டேன் அப்படின்ட்டு சொல்றான். இத சொல்லி முடிக்க திரும்ப தூரத்துல அந்த பொண்ணு பேய் மாதிரி சிரிக்கிற சவுண்ட் கேக்குது. இவன் யாராவது அப்படின்ட்டு திரும்பி பார்க்க அந்த பொண்ணு நிக்கிறா. அந்த பொண்ணு பேரு ஆனும், அதான் லைலாவோட பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க தான் அது. அவளை பார்த்தோன்னே ஆண்டி மிரண்டு போயிடுறான். உடனே அவளை கூட்டிகிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ண அங்க காட்டுக்குள்ள தினா தாத்தாவை தேடிக்கிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கா. வந்து பார்த்தா தாத்தா எதையே கொடுறமா அப்படியே கோடாலியில வெட்டிட்டு இருக்காரு. அதை பார்த்த தினா மிரண்டு போய் அங்க இருந்து வேகமா ஓடிடுறா. கட் பண்ணா வீட்டுல அம்மா அழுகு துணி எடுத்துக்கிட்டு துவைக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்க. பௌர்ணமி அன்று மரணம் உயிர் தேழும், பௌர்ணமி அன்று மரணம் உயிர் தேழும் அப்படின்னு ரிப்பீட்டடா பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டே சமைக்கிறாங்க. அதே சமயம் தினா பயத்துல கத்திக்கிட்டே ஓடி வர எங்க பாட்டி என்ன சமைக்கிறாங்க அப்படின்ட்டு காட்டுறாங்க. பார்த்தா
இவ ஆசையா வளர்த்தால அந்த பூனை, அந்த பூனையை தான் கொண்டு சமைக்கிறாங்க. இதை பார்த்து இவங்க 2 பேருமே மறந்து போயிடுறாங்க. உடனே பாட்டி தன்னை அறியாமலே யூரின் போயிடுறாங்க. இவங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு உடனே பாட்டியை கொழுப்பாட்டுறாங்க. அப்ப முதுகுல பார்த்தா ஒரே அப்படியே கொப்பளமா இருக்கு. அதை பார்த்தோன்னே இவங்க மிரண்டு போய் டச் பண்ணி பாக்குறாங்க. பாட்டிக்கு வலிக்கவே இல்லை, அப்படியே சைலண்டா இருக்காங்க. வெளியே தினா அந்த பூனையை அடக்கம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப தாத்தா பார்த்தா அந்த ஷெட்டு பக்கம் போறா. தாத்தாவை பார்த்தோன்னே வேகமா கிட்ட ஓடுறா. உள்ள இருந்த தாத்தா வெளியே வந்து ஒரு மாதிரி இவளை பார்த்து சிரிக்கிறாரு. கட் பண்ணா நைட்டு இதெல்லாத்தையும் பத்தி அம்மா கிட்ட இவ சொல்றா. அதை கேட்டு அவங்க திட்டுறாங்க. ஆரம்பத்துல அவங்க இந்த சூனியம் இந்த மாந்திரிகம் இது மேலாம் நம்பிக்கை இருக்கும் போது இவங்க இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு சொல்லி திட்டிருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணுவ நம்பி சொல்லும் போது அவங்க அதை திட்டுறாங்க. அப்படி இவங்க ரூம்ல காட்டுறாங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தூங்கிட்டு இருக்க திடீர்னு ஹேண்டிக்கு இந்த ராணி பொண்ணு ஆனு மாதிரி தெரியுதா. அவன் மிரண்டு போயிடுறான். அதே சமயம் அவங்க அம்மா தாத்தா பாட்டி தூங்கிட்டாங்களா அப்படின்ட்டு பார்க்க ரூம்க்கு வந்து பார்த்துட்டு போறாங்க. பார்த்துட்டு அவங்க வெளியே போனதுமே 2 பேருமே ஒரே டைம்ல எழுந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா இந்த தினா பொண்ணு இதை சவுண்ட் கேக்குதே அப்படின்ட்டு வெளியே வந்து பாக்குறா. அப்ப பாட்டி அவளை முறைச்சு பார்த்துட்டு வெளியே போறாங்க. ஆனா அவ கவனிக்கல. இவ சத்தம் கேட்டு வெளியே இருந்த ஷெட்ல இருந்து தாத்தா பாட்டியோட வாய்ஸ் கேக்குது. அதுவும் மதியம் பாட்டி சொன்னாங்கல்ல அதே ஸ்லோகம் தான், பௌர்ணமி அன்று மரணம் உயிர்த்தெழும் அப்படின்னு திரும்ப அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள ஏதோ நடக்குது அப்படின்னு அந்த கேப் வழியா பாக்குறா. பார்த்தா தாத்தாவும் பாட்டியும் அந்த ஸ்லோகனை சொல்லிக்கிட்டு எதையோ வணங்குறாங்க. அதை இவ பார்த்துட்டு இருக்க திடீர்னு தாத்தா வெளியே வந்து கோடாலி எடுத்துக்கிட்டு கொல்றதுக்கு தொடுத்துறாரு. வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை மூடிக்கிறா. அவருமே பலமா கதவை தட்டுறாரு. பட் உடனே பார்த்தா நின்றுது. தினா பயத்துல அவர் போயிட்டாரா அப்படின்ட்டு ஜன்னல் வழியா பாக்குறா. பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகி நிக்க திடீர்னு பின்னாடி வந்து நிக்கிறாரு. அதுவும் எதுவும் நடக்காத மாதிரி அப்படியே நிக்க மிரண்டு போயிடுறா இவ. அப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த ராணி பொண்ணு அப்படியே தூங்கிட்டு இருக்க பாட்டி ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல ஏதோ சடங்கு பண்றதுக்கு பாடுவாங்கல்ல அந்த பாட்டெல்லாம், அந்த பாட்டை பாடுறாங்க. அதை கேட்டு அவ பயத்துல எழுந்திருக்கிறா. சும்மாவே இவங்களை பார்த்து இவ பயப்படுவா. இதுல இவங்க பாடிக்கிட்டே கிட்ட வந்து அவளோட வயிற்று தடவுறாங்க. ராணிக்கு அள்ளு விட்டுருது. கட் பண்ணாம நாள் காலையில தினா நைட் நடந்தது எல்லாத்தையுமே அம்மா கிட்ட சொல்றா. பட் வழக்கம் போல அம்மா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. வேலையை பாடுறியா அப்படின்ட்டு திட்டிடுறாங்க. அதே சமயம் இங்க இடமே சரியில்லை, நான் இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ராணி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவனுமே அம்மா மாதிரி எதையும் கண்டுக்கல. சரி தினா கிட்டாச்சும் சொல்லலாம் அப்படின்ட்டு ஓடி வர அங்க தாத்தாவும் பாட்டியும் தூரமா நின்று இவளையே பாக்குறாங்க. அதனால எதுவும் சொல்லாம அவ பயத்துல அங்க இருந்து போயிடுறா. கட் பண்ணா வெளியே அம்மா செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்க. அப்ப போஸ்ட்மேன் மாதிரி யாரோ ஒருத்தர் வர்றாரு. பக்கத்துல இருக்க மசூதிக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ண வந்திருக்காராம். 4 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தோமா அம்மா அப்பாவை காணோம், அதான் இப்ப வந்தா அப்படின்ட்டு சொல்ல அதுக்கு அம்மா இல்லையே அவங்க எப்பயும் வெளியே போக மாட்டாங்களே, வீட்லயே தான் இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. எல்லாமா நான் வந்து பார்த்தனே, கதவெல்லாம் திறந்து கிடந்தது, வீட்லயும் யாருமே இல்லை, எல்லாம் அப்படியே போட்ட இடத்துல இருந்துச்சு. சரி நானும் எங்க போயிருப்பாங்க அப்படின்ட்டு விட்டுட்டோமா அப்படின்ட்டு சொல்றாரு. இதெல்லாத்தையும் கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏதோ சம்திங் ராங் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள வந்து அம்மாவையும் அப்பாவையும் எங்க இருக்காங்க அப்படின்னு தேடி பாக்குறாங்க. பார்த்தா அவங்கள காணோம், தாத்தா பாட்டியே காணோம். ஒருவேளை காட்டு பக்கம் ஏதாச்சும் போயிருப்பாங்களா அப்படின்ட்டு தேடிட்டு போறாங்க. தினாங்க எல்லாருமே கூட்டிக்கிட்டு தாத்தாவை அன்னைக்கு பார்த்தால அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறா. அங்க வந்து பார்த்தா நிறைய ஆடு மாடுங்க அப்படியே இறந்து கிடக்குதுங்க. கொடூரமா வெட்டி போட்டிருக்காரு. அது எல்லாத்தையுமே பார்த்து தாத்தா தான் இதை பண்ணிருப்பாரு அப்படின்ட்டு அவ சொல்ல அம்மா அதுக்கு திட்டுறாங்க. பட் ஆனா அதை கேட்டு அண்ணங்காரன் ஷாக் ஆயிடுறான். இந்த ராணிக்கு இதெல்லாம் பார்த்ததுல வாந்தியே வந்துடுது. அவ வாந்தி எடுத்து நின்று பார்க்க சாக்க துணியை போத்திக்கிட்டு ஒரு தாத்தா நிக்கிறாரு. பார்த்தோன்னே மிரண்டு போய் திரும்பிடுறா. கொஞ்ச நேரத்துல திரும்பி பார்க்க ஆளை காணோம். தாத்தாவையும் பாட்டியும் காடு முழுக்க நைட் வரைக்கும் தேடிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா ஹால்ல தாத்தாவும் பாட்டியும் சேர்த்து காலோட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஷாக் ஆயிடுது. உடனே 2 பேரோட காலையும் கழுவி விடுறாங்க. காட்டுக்குள்ள எதுக்கு போனீங்க அப்படின்னு கேட்க 2 பேருமே எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்காங்க. அப்ப பாட்டி ராணியை பார்த்து ரொம்ப உன்னை கஷ்டப்படுத்திக்காதம்மா, ஏன்னா உன் வயிற்றுல குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. என்னம்மா நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு ஷாக்ல கேட்க புருஷனும் பொண்டாட்டியும் ஆமான்னு தலையாட்டுறாங்க. அதை கேட்டு இவங்க டென்ஷன் ஆகி திட்டிடுறாங்க. ஏன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு திட்டிடுறாங்க. அதனால இவங்க 2 பேருமே ஃபீல் பண்றாங்க. இந்த ஆண்டி பையன் வாஷ்ரூம்ல வந்து மூஞ்ச கழுவிட்டு இருக்க. பிறக்க போற பேர குழந்தை மேல எவ்வளவு வன்பம், இப்படி யாருக்காச்சும் இருக்குமா அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்க இவன் பயந்து திரும்பி பாக்குறான். பார்த்தா ஆனும் தான். மிரண்டு
போயிடுறான் இவன் பயத்துல திரும்பி பார்த்துட்டு பார்க்க அவளை காணோம். அப்புறம் வேகமா ரூம்க்கு வர தாத்தா பாட்டி ரூம் கதவு ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. அதை பார்த்தோன்னே இவன் என்னன்னு உள்ள போய் பார்க்கறான். உள்ள போய் பார்த்தா 2 பேரையும் பெட்ல காணோம். சரி மறுபடியும் எங்கேயாவது போயிட்டாங்களா அப்படின்ட்டு வெளியே வந்து பார்க்க ஷெட்டு பக்கம் லைட் எரியுது. உடனே என்னன்னு கிட்ட போய் பார்க்கறான். பார்த்தா ஷெட்டுக்குள்ள இருந்து அன்னைக்கு கேட்டுச்சுல ஸ்லோகன், அதே ஸ்லோகன் கேக்குது. தாத்தாவும் பாட்டியும் அந்த ஸ்லோகனை திரும்ப திரும்ப சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இவன் உள்ள என்ன நடக்குது அப்படின்ட்டு அந்த கேப் வழியா பாக்குறான். பார்த்தா 2 பேரும் எதையோ வணங்கிட்டு பச்சையா ஹாட்டா அப்படியே தின்றாங்க. அதை பார்த்து இவனுக்கு அப்படியே அள்ளு விட்டுருது. பயந்து வந்து ஓடிடுறான். அதே நேரம் உள்ள அம்மா தூங்கிட்டு இருக்க ரூம் கதவு தானோ ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது. அந்த சத்தம் கேட்டு யாருன்னு போய் பாக்குறாங்க. பார்த்தா யாரையும் இல்ல. சரி யாரும் இல்ல அப்படின்ட்டு உள்ள வர பின்னாடி இருந்து இவங்களை யாரோ கட்டி பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் தான். அவரை பார்த்து இவங்க மிரண்டு போயிடுறாங்க. இது எல்லாமே ஓன் தப்பு, இதுக்கான வேலையை நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு சொல்ல இவங்க பயத்துல பொண்ணா அப்படியே தட்டி தட்டி எழுப்புறாங்க. பட் ஆனா அவ எழுந்திருக்க மாட்டா. ஹே தினம் எழுந்துரு அப்படின்ட்டு இவங்க பயத்துல அப்படியே திரும்பி பார்க்க பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே அவங்க ஏ தினா எழுந்துரு அப்படின்ட்டு கத்திக்கிட்டே திரும்ப இவங்க தான் தினாவா உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மாக்கு பயத்துல அள்ளு விட்டு கத்திடுறாங்க. அப்படியே உடனே கட் பண்ணா மறந்தாலும் அம்மா முக்கியமான விஷயமா நான் வெளியே போறேன், நான் வர வரைக்கும் வீட்டை விட்டு யாரும் வெளியே போயிடாதீங்க அப்படின்ட்டு ஒரு லெட்டர் ஒன்னை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. காரை எடுத்துக்கிட்டு அம்மா வேகமா எங்கேயே போறாங்க. மூக்குல இருந்து ரத்தம் வேற வருது. என்னாச்சு அப்படின்ட்டு தெரியல. வீட்டுல ராணி காட்டுல அவ பார்த்தால சாக்க துணியோட ஒரு தாத்தா, அந்த தாத்தாவை பத்தி சொல்றா. அதை கேட்டது இவங்க 2 பேரும் ஜார்வோன்னு சொல்றாங்க. யாரா ஜார்வோ அப்படின்னு பார்த்தா இவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ண மந்திரவாதி. ஆனா அவர் அப்பயே இறந்துட்டாராம். அப்ப ஆண்டியும் நான் அடிக்கடி ஆனமோட ஆன்மாவை நான் பாக்குறேன் அப்படின்ட்டு சொல்ல அதை கேட்டோன்னே தினா பயந்துடுறா. கட் பண்ண எங்க அம்மா மந்திரவாதி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவகிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்ல அதை கேட்டு அவரு அந்த சாத்தா அவங்கள ட்ரிக் பண்ணி வீட்டை விட்டு வெளியே வர வச்சிருக்கு. இது எல்லாமே இந்த சாத்தானோட பிளான் தான் அப்படின்ட்டு சொல்ல அப்படியே கட் பண்ணா இங்க அண்ணனும் தங்கச்சியும் ராணியை இங்கேயே நிக்க சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் இதே தேடி போறாங்க. அண்ணா ஷெட்டுக்குள்ள என்ன இருக்கா அப்படின்ட்டு தேட போறான். இந்த பொண்ணு தாத்தா பாட்டி ரூம்குள்ள வரா. அப்ப அதே சமயம் தாத்தாவும் பாட்டியும் ராணிய கூட்டிட்டு வந்து ஹால்ல ஒரு சேரை போட்டு உட்கார வைக்கிறாங்க. பயத்துல நடுங்கிட்டு இருக்கா. அப்படியே இங்க வந்து பார்த்தா அந்த சாமியாரு உங்க வீட்டை விட்டு வெளியே வந்தது நீங்க தப்பு அப்படி திட்டிக்கிட்டு கண்ணாடிய படுக்க போட்டு அதுல தண்ணிய ஊத்துறாரு. ஊத்திட்டு மந்திரம் சொல்ல அப்படியே அதே நேரங்க பார்த்தா ஆண்டி உடச்சிக்கிட்டு உள்ள போறான். உள்ள வந்து பார்த்தா அந்த ஆட்டு எல்லாத்தையுமே கொண்டு சாப்பிட்டுட்டு அதோட தலையை மட்டும் குச்சியில நட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து மிரண்டு போய் நிக்க ஒழுங்கா அது என்னன்னு பாக்குறான். பார்த்தா அந்த 4 குச்சிலையுமே இவங்களோட போட்டோ இருக்கு. அதாவது இவங்க கொல்றதுக்கு சூனியம் வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவன் மிரண்டுறான். அப்படியே இங்க பார்த்தா கண்ணாடியில இருக்க அந்த தண்ணி இருக்குல்ல அப்படியே அதை கொதிக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த சமயம் இவங்க 2 பேருக்குமே மூக்குல இருந்து ரத்தம் வருது. ஆனா இருந்தாலும் சாமியாரு அந்த மந்திரவாதி விடாம அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு. அம்மாக்கு ரத்த வாந்தியே வந்துடுது. அப்ப உடனே இந்த சாக்கு துணி மந்திரவாதி வந்து உன்னோட விதி முடிய போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. அவர் மறைஞ்ச உடனே அந்த கண்ணாடி அப்படியே வெடிச்சு செதறுது. சாமியார் முகத்துல அப்படியே மூஞ்சி ஃபுல்லா குத்திடுது கண்ணாடி. ஆனா இருந்தாலும் அந்த வலியை தாங்கிக்கிட்டு அவர் அந்த மந்திரவாதியை அவங்கள தடுக்கிறதுக்கு ஒரு மந்திரிச்ச கத்தியையும் ஒரு பொட்டத்தையும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு காதுல ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி சொல்றாரு. அப்படி சொல்லி முடிக்க அவர் இறந்து போயிடுறாரு. அப்படியே அதே நேரங்க பார்த்தா பெட்டுக்கு அடியில பாட்டியோட செயின் ஒண்ணு தினா பாக்குறா. எடுத்து பார்த்தா அந்த செயின்ல ஒரு ரத்த கரையா இருக்கு. இந்த பக்கம் ஷெட்ல பார்த்தா இந்த ஆண்டி பையன் சுத்தி முத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்க ஒரு ஓரத்துல தாத்தா பாட்டியோட டெட் பாடி இருக்கு. அதை பார்த்தோடி தலைவனுக்கு அள்ளு விட்டுருது. அப்படியே பேர்ல எல்லாம் உள்ள காட்டுறாங்க. இந்த தினா பொண்ணு காலண்டர்ல இன்னைக்கான டேட்டை மார்க் பண்ணி வச்சிருக்கத பாக்குறா. என்ன மார்க் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் கேட் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு எதையோ ஒன்னு பிளான் பண்ணிருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்க உடனே சொன்னா பின்னாடி இருந்து வந்து யாரோ அடிச்சு மயக்க போட்டு வச்சிடுறாங்க. அதே நேரங்க ஆள்ல ராணிக்கு முன்னாடி தாத்தாவும் பாட்டியும் அப்படி நின்றுட்டு இருக்காங்க. கனவுல அம்மா பார்த்த மாதிரி கழுத்துல வெட்டோடவும் தலையில வெட்டோடவும் நிக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப கோரமா இருக்கு. இதெல்லாம் பார்த்தா பயத்துல கத்துறா. உடனே பாட்டி அப்படியே முன்ன வர அவங்க தலை அப்படியே துண்டாகி கீழே விழுது. அதை பார்த்து இவ மிரண்டு போய் ஓட சடனா யாரைய பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறா. யாரும் நமக்கு காமிக்கல. இவ பயத்துல திரும்பி பார்க்க பின்னாடி பார்த்தா தாத்தாவையும் பாட்டியும் காணோம். உடனே பின்னாடி இருக்க அந்த நபர் இவன் மண்டையிலே அடிச்சு வெளியே மட்டையாக்கிடுறாங்க. கட் பண்ணா ஷர்ட்ல இந்த ஆண்டி பையன் பர்னையில வந்து பாக்குறான். செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க இந்த தீக்காயத்துக்கு போடுவாங்கல்ல அந்த மருந்து இருக்கு. அதை பார்த்துட்டு நிக்க அந்த ஆனம் சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோடனே வேக வேகமா கீழே வந்து பாக்குறான். வந்து பார்த்தா முகத்துல தீக்காயத்தோட நின்றுட்டு இருக்கா. ஆண்டி அவளை பார்த்ததும்
பார்த்ததும் ஷாக்லயும் பயத்துலயும் நிக்கிறான். அன்னைக்கு செத்தவ கண் முன்னாடி செத்தவ இன்னைக்கு எப்படி நிக்கிறா அப்படின்ட்டு பயத்துல நிக்க உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்ட்டு பார்த்தா லைலாவுடைய ஃப்ரெண்டான சலீம் என்றவரு இவளை காப்பாத்திருக்காரு. சலீம் ஆனும காப்பாத்தினதுல இருந்து இனிமே எந்த பிரச்சனையும் வேணாமா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நீ நல்லபடியே இரு அப்படின்ட்டு தான் வளர்த்துட்டு வந்திருக்காரு. ஆனுமே சலீம் பேச்சு கேட்டுக்கிட்டு சலீமோடைய பொண்ணு மாதிரி தான் வளர்ந்துட்டு வந்திருக்கா. ஆனா இது எல்லாமே அந்த ஒரு நாள் வரைக்கும் தான். ராணியை உணர்ந்த பிரெக்னன்ட் விஷயத்த டாக்டர் கிட்ட வந்து செக் பண்ணிருப்பாங்கல்ல, அத அந்த ஆனும் பொண்ணு பாத்திருக்கா. அன்னைக்கு அவளோட பழி வாங்குற எண்ணம் திரும்ப வந்திருக்கு. நான் அவங்கள பழி வாங்க போறேன் அப்படின்ட்டு சொல்லும் போது சலீம் அவளை தடுத்துக்காரு. ஆனா அதுக்கு அவ பலத்தவரன் கூட பார்க்காம தான் பண்ண போற சூன்யத்துக்கு அவரையே இறையாக்கியிருக்கா. அவரை கொண்டு அவரோட இதயத்தை படையில போட்டிருக்கா. அப்படி பண்ணி தான் அந்த மந்திரவாதிய திரும்ப உயிரோட கொண்டு வந்திருக்கா. இவருடைய பிளானே இவங்க அம்மாவை திரும்ப உயிரோட கொண்டு வரதுதான். சோ அதுக்காக தான் தாத்தாவையும் பாட்டியும் கொண்டு இருக்கா. இதெல்லாத்தையும் கேட்டோன்னே இவன் டென்ஷன்ல கோவத்துல திட்டுறான். சோ அப்படியே கட் பண்ண நைட்டு அம்மா வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா யாரையும் காணோம். எல்லாரையும் கடத்திக்கிட்டு சுக்மா என்ற அந்த இருள் உலகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னே அம்மா எப்படியோ அதுக்குள்ள போக பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த சுக்மா உலகத்துல என்ன நடக்குது அப்படின்ட்டு காட்டுறாங்க. பார்த்தா ராணியோட குழந்தைய காவு கொடுக்க பூஜையை பண்றாங்க. அம்மா மண்ணெண்ணை எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி வராங்க. பட் ஆனா அதுக்குள்ள ஒரு பசுமாட்டை கூட்டிட்டு வந்து அதை கொன்னு அந்த பூஜையை முடிக்கிறாங்க. பூஜை நடந்து முடிய அம்மாவுமே கிட்ட வந்துடுறாங்க. கிட்ட வந்து வேகமா பசங்களோட கட்டை அவுத்து விடுறாங்க. ராணியோட குழந்தைய, அதாவது அந்த கருவை காணிக்கையை ஏத்துக்கிட்ட அந்த சாத்தான் அந்த பசுமாட்டு வயிற்றுல லைலாவை உயிர் தழுவ வைக்குது. அப்படியே லைலா எழுந்து நிக்காத பார்த்தோன்னே அம்மா இது எல்லாமே என்னாலதான் ஆச்சு, நான் ஆரம்பிச்சேன், நானே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்ட்டு உடம்பெல்லாம் மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு அப்படியே எரிஞ்சுக்கிட்டு லைலா கிட்ட ஓடி போறாங்க. கிட்ட போயிட்டு லைலாவை புடிச்சுக்கிட்டு அப்படியே விடுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தோன்னே ஆனும் டென்ஷன் ஆகி கத்துறா. உங்க எல்லாருமே விட மாட்டான் அப்படின்ட்டு கத்த சொன்ன அந்த ஆண்டி பையன் ஓடி வந்து அவளை கொன்னுடுறான். சோ இதோட இந்த படம் இங்க முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே இந்த வீடியோ கீழே பாத்தீங்கன்னா நீங்க லைக் பண்ணதுமே ஒரு பட்டன் ஒன்று காமிக்கும் ஹைப்னு, அந்த பட்டனையுமே தட்டி விட்டுருங்க. அப்புறமா உங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸு, ரிலேட்டிவ்ஸ்னு அவங்களுக்கு யாராவது இந்த மாதிரி கதைகள் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.